ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். செப்டம்பர் 14 சனிக்கிழமை நாளைய தினம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி, புத்திரதா ஏகாதசின்னு சொல்லுவாங்க. அன்றைய தினம் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த ஒரே ஒரு பொருள் சேர்த்து தலையை குளிச்சிடுங்க. இனி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களும் பாவங்களும் விலகி ஓடிடும். அது என்ன பொருள் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸாக இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பொருளை கலந்து குளிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஏகாதசி விரதம் அப்படின்னு சொன்னாலே வாழ்க்கையில் ஏற்றத்தை தரக்கூடிய விரதம் அப்படின்னு தான் அர்த்தம். இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் தோல்விகளை மட்டும்தான் சந்தித்து வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க ஆரம்பிங்க. வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். வருடத்துக்கு மொத்தமாக 25 ஏகாதசி வருமா. அந்த 25 ஏகாதசியும் நம்ம முழுமையாக வழிபட்டால் பெருமாளோட அனுகிரகம் மூலயமா நம்ம பெரிய இடத்துக்கு போக முடியும். ஒரு மாதமும் வளர்பிறை ஏகாதசி, தேய்பிறை ஏகாதசின்னு 2 வரும். அந்த வகையில் ஆவணி மாதத்தில் செப்டம்பர் 14ஆம் தேதி வரக்கூடிய நாளைய தினம் வரக்கூடிய ஏகாதசி ஆவணி வளர்பிறை ஏகாதசி. அதை புத்திரதா ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க. கூடுமான அளவுக்கு இந்த புத்திரதா ஏகாதசி அப்படிங்கிறத பிள்ளை வரனுக்காக காத்துட்டு இருக்கக்கூடியவங்களும், இல்லை அவங்க குழந்தைகளோட எதிர்காலம் நல்லா இருக்கணும், குழந்தைகளோட படிப்பு நல்லா இருக்கணும், மேல் படிப்பு சிறப்பாக அமையும் நினைக்கிறவங்களும் தாராளமாக செப்டம்பர் 14ஆம் தேதி வரக்கூடிய இந்த ஒரு புத்திரதா ஏகாதசி ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசியை கடைபிடிக்கலாம். முதல்ல இந்த ஏகாதசி அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6:09 ஏகாதசி திதி ஆரம்பிச்சிடுது. அது செப்டம்பர் 14 சனிக்கிழமை மாலை 5 மணி வரைக்கும் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஏகாதசி சம்பந்தமான வழிபாட்டு முறைகள், பூஜை முறைகள் செய்யணும் அப்படின்னா அது எதுவாக இருந்தாலும் மாலை 5 மணிக்குள்ளே செஞ்சுடுங்க. வீட்டில் மாலை 5 மணிக்குள்ளே வழிபாட்டெலாம் செஞ்சுட்டு ஒரு 6-7 மணிக்கு கூட உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போகலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. பெருமாள் கோவிலுக்கு போகும்போது துளசி இலைகளை வாங்கிட்டு போங்க, தாமரை மலர்களை வாங்கிட்டு போங்க, ஒரே ஒரு நெய் தீபம் போடுங்க. நெய் தீபம் போட்டுட்டு கோவிலை சுற்றி வலம் வந்து ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை ஒரே ஒரு முறை சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை மனசார பெருமாள் கிட்ட கேட்டுக்கோங்க. இருக்கக்கூடிய திதிகள்லையே விரதத்திலேயே இந்த ஏகாதசி விரதம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விரதம்னு பல புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஏகம் அப்படின்னா 1, தசம்னா 10, 10 + 1 11. திதிகளில் 11வது திதியாக வரக்கூடியது இந்த ஒரு ஏகாதசி திதி. இந்த ஏகாதசி திதியில் நாம் மகாவிஷ்ணு வழிபடும்போது நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல இன்னல்கள் விலகும், சர்வ தோஷங்களும் நீங்கும், எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேருமா. அதனால தான் எல்லாருமே இந்த ஏகாதசி விரதத்தை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆசைப்படுவாங்க. ஆனால் இந்த ஒரு ஏகாதசி விரதத்தை எடுக்கிறது அவ்வளவு எளிதல்ல அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. ஏகாதசி விரதம் அன்னைக்கு நிறைய பேர் 2 வேளை ஆகாரம் எடுத்துக்காம சூரியன் அஸ்தமனத்துக்கு அப்புறம் தான் இரவு ஒரு 7-8 மணிக்கு மேலே தான் ஆகாரமே எடுத்துப்பாங்க. வெள்ளிக்கிழமை, அதாவது ஏகாதசி திதி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முதல் நாளே அவங்க ஆகாரத்தை முடிச்சுட்டு ஏகாதசி விரதம் அன்னைக்கு 2 வேளை உபவாசம் இருந்து சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் தான் ஆகாரம் எடுத்துப்பாங்களாம். நீங்கள் அந்தளவுலாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. பெருமாளை மனசில் நினச்சிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் ஃபோட்டோவுக்கோ சிலைக்கோ துளசி இலைகளையும் துளசி தீர்த்தத்தையும் சமர்ப்பித்து மனசார பெருமாளை வேண்டிக்கிட்டு ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கலாம். இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை காலையில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கலந்து முதல் வேளையாக குளிச்சுடுங்க. உங்களோட 7 ஜென்ம பாவங்களும் ஒரே நாளில் விலகி ஓடிடும். பொதுவாக ஒரு விரத நாள் ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த விரத நாள் அப்படிங்கிறது காலையில் நம்ம ஆரம்பிக்கக்கூடிய முதல் வேலையிலேருந்தே ஆரம்பிச்சதுன்னா அந்த விரத நாள் நமக்கு சிறப்பாக அமையும். தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா நம்ம செய்யக்கூடிய முதல் வேலை என்ன? கண்டிப்பாக குளிக்கிறது தான். அப்படி குளிக்கக்கூடிய விஷயத்திலேயே நீங்கள் தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை பண்ணுறீங்க, தெய்வத்துக்கு உகந்த பல விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அந்த விரத நாள் ரொம்ப இனிமையான விரத நாளாக அமையுமா. இது வரைக்கும் அந்த விரத நாளை இப்படி நம்ம கடந்து வந்திருக்கவே மாட்டோம்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விரத நாளாக அமையுமா. விரத நாட்கள் நடக்கக்கூடிய ஒரு வேலைகளும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப வேகமாகவும் நடக்குமா. அப்படி இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருட்களை குளிக்கக்கூடிய தண்ணீரில் கலந்து ஒரு 5 நிமிடத்துக்கு அப்புறமா தலைக்கு குளிச்சுக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் மொத்தம் 5 நபர்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த 5 நபர்களும் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பொருட்களை கலந்து ஒரு 5 நிமிடத்துக்கு அப்புறமா குளிச்சுட்டு வந்துடுங்க. இப்போ சொல்லக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளையோ முடிஞ்சால் எல்லா பொருளையோ கூட கலந்து தாராளமாக தலைக்கு குளிக்கலாம்.
அதில் முதல் பொருள் பல பேருக்கு ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பொருள் தான். பெருமாள் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது பச்சை கற்பூரம். இன்னமும் பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே கொடுக்கக்கூடிய தீர்த்தத்துலேயோ பிரசாதத்துலேயோ பச்சை கற்பூரம் கலக்காமல் கொடுக்க மாட்டாங்க. ஒரே ஒரு துளி, ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரத்தை கலந்து அதுக்கப்புறமா 5 நிமிடத்துக்கு அப்புறம் நீங்கள் குளிச்சுடுங்க. அடுத்தது ஒரு முக்கியமான பொருள் நாமக்கட்டி. இந்த நாமக்கட்டி அப்படிங்கிறது கட்டியாக இருக்கும். அதை கொஞ்சமாக குழச்சி தண்ணியில் கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிடத்துக்கு அப்புறமா தலைக்கு குளிச்சுக்கலாம். மூணாவது ஒரு முக்கியமான பொருள் துளசி இலைகள். துளசி இலைகளை ஏகாதசி விரதம் அன்னைக்கு நீங்கள் பறிக்கக்கூடாது. முதல் நாளே பறிச்சுட்டு வந்து வச்சுடுங்க. பறித்து வந்து வச்சுட்டு குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரே ஒரு இலை போட்டால் கூட போதும். நீங்கள் துளசி தீர்த்தமாக எடுக்கும்போது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் சீராக இயங்கும். நீங்கள் அதை தலைக்கு குளிக்கும்போது உங்களோட உடல் தூய்மையாகும். உள்ளத்தையும் உடலையும் தூய்மையாக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் தான் துளசி. மருத்துவம் மகத்துவம் நிறைந்த ஒரு பொருளாக இருக்கக்கூடிய துளசியை குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரே ஒரு இலை சேர்த்துக்கோங்க. அடுத்தது எல்லா வீடுகள்லையும் ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடியது சந்தனம். கட்டி சந்தனம், தூள் சந்தனம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சந்தனத்தை ஒரே ஒரு துளி கிள்ளி குளிக்கக்கூடிய தண்ணீரில் கலந்துக்கோங்க. கடைசியாக ஒரு பொருள் ஜவ்வாது. வாசனைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள். இப்போ மொத்தமாக 5 பொருட்கள் சொல்லியிருக்கோம். பச்சை கற்பூரம், துளசி இலை, நாமக்கட்டி, சந்தனம், ஜவ்வாது. இதில் 5 பொருட்கள் கிடைச்சாலும் பரவாயில்லை. இதில் ஏதாவது ஒரு பொருள் தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னா தாராளமாக ஏகாதசி விரதம் அன்னைக்கு காலைல குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரே ஒரு பொருளை கலந்து ஒரு 5 நிமிடத்துக்கு அப்புறமா தலைக்கு குளிச்சுடுங்க. நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமாவே ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் ஒரு தெய்வீக தன்மையாகவும் நீங்கள் உணர முடியும். அதுக்கப்புறம் ஏகாதசி விரதத்தன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் ரொம்ப விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக நடக்கும். ஒரு விரத நாள் மாதிரியே தெரியாது. ஒரு இயல்பான நாள் உங்களுக்கு எப்படி போகுமோ அந்த அளவுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியாக இருப்பீங்க. உபவாசம் இருக்கிறவங்க கூட அந்த உபவாசம் இருக்கீங்க, சாப்பிடாம உணவு எடுத்துக்காமல் இருக்கீங்க அப்படிங்கிற விஷயமே அந்த உணர்வே உங்களுக்கு இருக்காது. அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக ஏகாதசி விரதத்துக்கான எல்லா விஷயங்களும் செய்வீங்க. இப்படி செய்கிறது மூலயமா பெருமாளோட ஞாபகம் நினைப்பு மட்டும்தான் உங்களுக்குள்ளே இருக்கும். அது மூலயமா பெருமாள் தானாகவே உங்களுக்கான அனுகிரகத்தை கொடுத்துடுவார். நாளைய தினம் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கட்டாயம் இந்த பொருட்களை சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம முன்னே சொன்ன மாதிரி பெருமாள் கோவிலுக்கு போங்க. துளசி இலைகளை, தாமரை மலர்களை வாங்கி கொடுங்க. துளசி மாலைகள் வாங்கி கொடுங்க. நெய் தீபம் போடுங்க. கோவிலை சுற்றி வலம் வாங்க. நாளைய தினம் பெருமாள் கோவிலில் உங்கள் காலடி பட்டாலே உங்களுக்கு கோடி புண்ணியம் தான். அதுவே பெரிய பாக்கியம்தான். இப்போ நாம் சொல்லக்கூடிய குளிக்கக்கூடிய விஷயத்த காலை நேரத்தில் குளிக்கும்போது குளிச்சுடுங்க. மாலை ஒரு 5 மணிக்குள்ளே நீங்கள் உங்கள் வீட்டில் ஏகாதசி விரதத்துக்கு எப்படி வழிபாடு செய்வீங்களோ அப்படிப்பட்ட வழிபாட்டு முறைகளை நீங்கள் எப்பவும் போல செஞ்சுடுங்க. மாலை 5 மணிக்கு மேலே ஏகாதசி திதி முடிஞ்சிடும். கோவிலுக்கு போகிறத மட்டும் பகல் நேரத்தில் போக முடியலன்னா மாலை ஒரு 6 மணிக்கு மேலே போகலாம். இதுக்கிடையில் 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ராகு காலமும் 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் யமகண்டமும் இருக்குது. அதையும் கணக்கு பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஏகாதசி அன்னைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீரை அதை கலந்து குளிச்சு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.